சார் எழுதிட்டேன் சார். சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சார் என் பையனே அடிச்ச, இதுக்கப்புறம் நீ எப்படி போலீஸ் ஆகிறன்னு பாக்குறேன்டா. ஏய் வாங்கடா, கைகால உடைச்சு போடணும்டா. ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய் எங்கடா இருக்கீங்க? என்னங்க யாரு ஏய் வாங்கடா. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? எங்க வீட்டு மாப்பிளையாக வேண்டியவன உங்க வீட்டு மாப்பிளையாக்கி அவன் கைகால உடைச்சிருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல. நல்லா இருப்பீங்களா? ஏய் நீங்க சும்மா விட மாட்டேன். என்னங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ பிரச்சனை பண்ணாதீங்க. சார் சார் அநியாயமா இவர் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு சார். யோ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தங்கச்சி வேலை பார்க்குற ஆபீஸ்ல பூந்து அவன் கையை உடைச்சிருக்கான் சார். இங்க பாருங்க, அது சம்பந்தமா உங்க தங்கச்சி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யார் ஆபீஸ்க்குள்ள போய் பிரச்சனை பண்ணது? சார் நான் தான் சார் போனேன். நாங்க அங்க பேச தான் சார் போறோம். நீ யாரா? சார் உன் பேர் என்னடா? அன்பு சார். அன்பா? சரி வந்த. அன்பு பண்ணிருக்க மாட்டார் சார். விக்னேஷ் அண்ணன் தான். குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதை சரி பண்ண போய் எதிர்பாராத விதமா இப்படி நடந்துச்சு சார். ஆமா சார். ஆமா சார். ஐயோ சார் 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 விடுங்க சார். சார் என் அண்ணன் தம்பி அப்படிப்பட்டவங்க இல்ல சார். இங்க பாரு, உன் அண்ணன் தம்பிகளை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். எங்க வேலையை பண்ண விடுமா? ஏய் வாடா. விடுங்க சார். வாடா. என்ன சார் நீங்க? சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். அவங்க ஏதோ எங்க மேல கோவத்துல அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். ஆமா சார். சார் இந்த குடும்பத்தை நம்பாதீங்க சார், நீங்க பூரா பிராடு. என் தங்கச்சி கிட்ட இருக்க படத்துக்காக அவளோட பொண்ணை இழுத்துட்டு போய் கட்டாயத்தாலி கட்டி இந்த வீட்டு மருமகளை ஆக்கிட்டாங்க. விடாதீங்க சார் இவங்கள. சார் 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 இல்ல சார். சார் சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார். நானா விருப்பப்பட்டது அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பயமுடு எல்லாம் உன்னால வந்ததா? இத பாருமா, இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல, உங்க குடும்ப பிரச்சனைன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷனை நான் எடுத்துதான் ஆகணும். உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் அது உங்க பிரச்சனை. எப்ப வீட்டு வாசப்படியை தாண்டி ஸ்டேஷன் வரைக்கும் உங்க பிரச்சனை வந்துச்சோ அப்பவே இது சட்ட பிரச்சனை. நாங்க சட்ட ரீதியா தான் ஆக்ஷன் எடுப்போம். ஏய் வாடா. சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஏய் உன்னை உள்ள தூக்கி வச்சிரோம் பாத்துக்க. ஏன் மேல கை வைக்கிற கையடா. வாடா. கயல் என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வண்டி நிக்குது? என்னாச்சுமா? விக்னேஷ் மாப்பிள்ளை அடிச்சிட்டு தான் சம்பந்தி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் எவ்வளவு சொல்லி இவர் கேட்கல. எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுமா. சார் இல்ல சார். போடா. சார் ப்ளீஸ். சார் வாடா. ஏறா வண்டி. போடா. உள்ள போ. போடா. சார் சொல்றது கேளுங்க சார். ஏய் ப்ளீஸ் சார். அன்பு சார் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அன்பு ப்ளீஸ் சார். சார் அன்பு அன்பு இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், தேவியோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ தலையிடாதன்னு சொன்னேன். நீ தலையிட்டதுனால வந்த பிரச்சனையை பார்த்தல்ல. ஆர்வ கோளாறால நடந்த கல்யாணத்தினால ஒரு வளகாப்பு நின்னுச்சு. அதனால வந்த பிரச்சனையை சமாதானப்படுத்த நீ குடிச்சிட்டு போய் போட்ட சண்டையால இப்ப அன்பை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க.
இன்னும் உன்னால இந்த குடும்பம் எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இந்த குடும்பத்துக்கே யமனா வந்து நிக்கிறியே. இன்னும் எத்தனை பேரை நீ வாயில போட்டுக்க போறன்னு தெரியல. இதுல நீ நல்லது பண்றன்னு நினைக்காத. உன்னால எப்பவுமே இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை தான். எடு, நீ வாங்கி கொடு. யாருங்க போன்ல? காமாட்சி தான் ஃபோன் பண்ணுது. அவ எதுக்கு இப்ப போன் பண்றா? தெரியலையே, இரு கேப்போம். சொல்லுமா காமாட்சி. மாமா எங்க இருக்கீங்க? ஏமா ஒரு வேலையா வெளியே போய்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற, என்னாச்சு? மாமா எங்க வீட்ல ஒரே பிரச்சனை. அன்பை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மாமா. என்னம்மா சொல்ற? அன்பு எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? இப்போ விக்னேஷ் மாப்ள ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. தேவி வேற அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ காமாட்சி அழாத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கயல் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்கா. நான் உடனே போய் அங்க என்னன்னு பாக்குறேன். நீ பயப்படாம இரு. என்னங்க என்னாச்சு? வா சொல்றேன். ஐயோ என்ன? அப்பா, நான் தப்பானவனப்பா. ரொம்ப மோசமானவனா இருக்கனா? அப்படி மோசமானவனா இருந்தா என்னையும் உன் கூடவே கூட்டு போயிருக்கலாம்ல. கையில என்ன புரிஞ்சுக்காம பேசுறப்பா.